ஆனால் டிரைவர் வந்து அந்த லோகோ பைலட் வந்து அது ஒரு இன்டிமேஷன் கொடுக்கவே இல்லை. ஹார்ன் அடிக்கல, எதுவும் அடிக்கல. எடுக்காத பட்சத்தில் வண்டி எதுவும் வரல அப்படின்ற பட்சத்தில் தான் ரோடு கிராஸ் பண்ண போன ரயில்வே கிராஸ் பண்ண போன வண்டி அடிபட்டு வண்டி தூக்கி போட்டு எலக்ட்ரிக்கல் கம்பத்தில் அடித்து கீழே விழுந்ததில் தான் ஸ்பாட்லேயே ஒரு சின்ன பையன் ஸ்பாட் அவுட் ஆகிட்டான். ரெண்டாவது ஒரு பொண்ணுக்கு நல்ல பலத்த அடிபட்டு கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷனில் தான் ஆம்புலன்ஸில் ஏற்றி அமிச்சோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் எங்களுக்கு வந்து ரொம்ப டிலே தான் சார். ஆம்புலன்ஸ் வரவே இல்லை. ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ஆம்புலன்ஸே வந்தது. அதுக்கு முன்னாடியே நாங்கள் ஊர் பசங்க எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணிட்டோம், லோக்கலில் ஒரு கம்பெனியில் ஆம்புலன்ஸ் இருக்குது சார். அந்த கம்பெனி ஆம்புலன்ஸ்லேருந்து கூப்பிட்டு வந்து அதில் இருக்கிறவங்க எல்லோரும் ஏற்றி நாங்கள் அமுச்சு விட்ருவோம் சார். அதுக்கப்புறம் தான் ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு தான் லோக்கல் இது 108 வந்தது. அது அவரும் பேலன்ஸ் இருக்கிறவங்கள அதில் ஏற்றி அமுச்சு விட்டோம். பேலன்ஸ் டிரைவரும் இன்னொருத்தவங்க ப்ளஸ் அவங்க 2 பேரும் வந்து 108ல் ஏற்றி அமுச்சு விட்டுருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இறந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.